அண்மை செய்தி சென்னை விமான நிலையத்தில் மகாவிஷ்ணுவை பிடிக்க போலீசார் தயார் நிலையில் உள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னைக்கு நேரில் வந்து மகாவிஷ்ணு விளக்கம் அளிப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் தற்போது சென்னை விமான நிலையத்தில் போலீசார் அங்கு காத்துக் கொண்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை அரசு பள்ளிகளில் மாற்றுத்திறனாளிகள் மறுபிறவி குறித்தும் மகாவிஷ்ணு சர்ச்சைக்குரிய வகையில் சொற்பொழிவு ஆற்றியிருந்தார். இந்நிலையில் மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினர் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், மகாவிஷ்ணுவை பிடிக்க போலீசார் தயார் நிலையில் உள்ளதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்பக்கூடிய ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவை கைது செய்ய ஆயத்தமாகி இருப்பதாக போலீசார் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தின் நம் பின்னணியை பார்க்க வேண்டும். சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மற்றும் சைதாப்பேட்டையில் உள்ள ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் 2 பள்ளிகளிலும் அண்மையில் மகாவிஷ்ணு என்பவர் சொற்பொழிவு நடத்தினார். தன்னை உணர்தல் என்ற தலைப்பில் அவர் உரையாற்றிய போது ஆன்மீகம், பாவம், புண்ணியம் தொடர்பான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார். அரசு பள்ளி மாணவிகள் மத்தியில் தன்னம்பிக்கையை பற்றி பேச்சு என்ற அடிப்படையில் உரை நிகழ்த்திய மகாவிஷ்ணு என்பவர் பாவம், புண்ணியம், மறுபிறவி என சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்கு பெரும் எதிர்ப்புகள் கிளம்பியது. அதே நேரத்தில் அங்கு இருந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியருடன் அவர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த சம்பவம் என்பது வீடியோக்கள் இணையதளத்தில் வெளியாகி மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியது. மகாவிஷ்ணு மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. மகாவிஷ்ணு குறித்து கேள்வி எழுப்பிய போது அமைச்சர் அன்பில் மகேஷ் கடுமையாக அவரை விமர்சித்தார். அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். பள்ளி கல்வித்துறை சார்பாக அவர் மீது புகார் அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் மாற்றுத்திறனாளி ஆசிரியரை அவர் அவமதிக்கும் வகையில் அவர் பேசியது, மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் வகையில் பேசியதாக சைதாப்பேட்டை காவல் நிலையம் மற்றும் திருவொற்றூர் காவல் நிலையத்தில் மகாவிஷ்ணு மீது புகார் அளிக்கப்பட்டது. சற்று முன்பாக கூட காவல்துறையினர் அவர் மீது என்ன மாதிரியான வழக்குகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது குறித்து சட்ட வல்லுநர்களிடம் அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் ஆஸ்திரேலியாவில் இருந்து தன் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு உரிய பதில் அளிக்கப்படும் என்றும் சரியாக 1:10 மணிக்கு சென்னை விமான நிலையம் தான் திரும்புவதாகவும் தன் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் அதே போல காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பேன் என்று அந்த வீடியோவில் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் புகார்களின் அடிப்படையில் காவல்துறையினர் அவரை கைது செய்ய ஆயத்தமாகி இருக்கிறார்கள். சரியாக 1:10 மணிக்கு அவர் சென்னை விமான நிலையத்தை வந்தடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது அவரை அழைத்து சென்று அவரிடம் விசாரணை நடத்துவதற்காகவும் அவரை கைது செய்வதற்காகவும் போலீசார் ஆயத்த நிலையில் இருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.